வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐபி ரேட்டிங்ஸை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புது ஃபோன் வாங்கும்போது நம்ம வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். அதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்க்குறோம், அது பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், சார்ஜிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், கேமராஸ் எவ்வளோ கேமராஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், என்ன கம்பெனின்னு பார்க்குறோம், என்ன கலர்னு பார்க்குறோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதுதான் வந்து ஐபி ரேட்டிங்ஸ். அதாவது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஒரு நாளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் ஃபோன் வந்து இப்போது தண்ணியில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியான என்விரான்மெண்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ தாக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அடிக்கடி மழை பெய்கிற ஒரு ஊரில் இருக்கீங்க, இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது, ஃபோன் வந்து நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவருக்குள்ளே வச்சுட்டு பைக்கில் போவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து IP68 இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஆல்ரெடி அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ஃபோன் வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபி ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கவலைகள் படவே வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐபி ரேட்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்க்ரிஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிக்கு அதான் அர்த்தம். ஸோ இன்க்ரிஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ஒரு லிக்விட் பார்ட்டிக்கல், அதாவது தண்ணி மாதிரி இருக்கிற பார்ட்டிகளுக்கும் சாலிட் பார்ட்டிகளுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் தான் வந்து இன்க்ரிஸ் ப்ரொடெக்ஷன் ஐபி அப்படிங்கிறது. இந்த ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய டிவைசஸ்க்கு வந்து இது வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் இருக்கும். அண்ட் இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் வந்து ஐபி ரேட்டிங் இருக்கும். ஸோ பேசிக்லி ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஐஃபோன் 13 சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா IP68 ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ IP68 அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிட் கிட்ட இருந்து எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் குறிக்கும். செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா லிக்விட்ல இருந்து எவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இந்த ஐபி ரேட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 6 கொடுத்துருக்காங்க. 6 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். என்ன அர்த்தம்னா சாலிடாக எவ்வளோ மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும், டஸ்ட் இருந்தாலும் அது வந்து உங்கள் ஃபோனை ஒன்றும் பண்ணாது. உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் ஹோல்ஸை வந்து பிளாக் பண்ணுறதோ, இல்லைனா உங்களுடைய சார்ஜிங் ஹோலில் பிளாக் பண்ணி ஏதாவது போர்டுக்குள்ளே போய் போர்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறது தான் ஐபியில் ஃபஸ்ட்டு வர டிஜிட். ஸோ இப்போ ஐஃபோன் 13 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 68 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ நீங்கள் வந்து டஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ செகண்ட் டிஜிட் 8 கொடுத்துருக்காங்க. அந்த 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கும். ஸோ IP61 வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட்லேருந்து ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 வந்து எந்த இடத்துல இருந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஆங்கிளில் பட்டதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். IP63 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் ட்ராப்லெட்டுக்கு பதிலாக வாட்டர் ஜெட் அடித்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஆக்சுவலி செக் பண்ணுவாங்க. இந்த கேப்பபிலிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 4 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஜெட்டு எந்த ஆங்கிள் அடித்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோனை கமித்து வச்சு அடித்தாலும் சரி, சைடில் அடித்தாலும் சரி, ஃபோன் வந்து எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறது தான் IP6 எல்லாம். ஸோ 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மழையில் எடுத்துகிட்டு போகலாம், பட் தண்ணிக்குள்ளே ஃபோன் விழுந்துச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ அது வந்து தாங்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ 7 பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளேயே போடலாம், உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பட் குறிப்பிட்ட அடி வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போடுறீங்க, அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து 3 அடி தான் இருக்குது அப்படின்னா IP67 ஓகே, 3 அடி வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை போட்டாலும் எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்குள்ளே வந்து உங்கள் ஃபோன் விழுந்துருது குளிக்கும் போது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து IP67லேயே வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 அடி வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் உங்கள் ஃபோனை போட்டீங்க, அது வந்து 8 அடி இருக்குன்னா IP67 வந்து அதை தாக்கி பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே ஃபோன் போக போக அதோடைய ஆழம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், அதோடைய அழுத்தமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ 8 அடியில் வந்து எவ்வளோ அழுத்தம் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து IP67 பார்த்தீங்கன்னா கொடுக்காது. இப்போ ரீசெண்டாக வர ஐஃபோன் சீரீஸ் 13 பார்த்தீங்கன்னா 6.8ன்னு சொல்லியிருந்தேன்.
6.8 வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி 6.9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6.8 தான் தராங்க. அந்த 8 வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 அடி உங்கள் ஃபோன் போனாலும் சரி உங்கள் ஃபோன் வந்து எதுவும் ஆகாது. இப்போ 6.9லாம் போயிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் ஃபோன் வந்து தண்ணியிலே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறையா கேமராஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 96ல் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிருப்பார் அண்டர் வாட்டர் ஷூட் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் அடிக்கடி மலையில் போவேன், மலையில் வந்து பாட்டு கேட்பேன், மலையில் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா தண்ணி படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இல்லைனா ஒரு டஸ்டான என்விரான்மெண்ட்டில் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் போட்டுட்டு இருக்காங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க, அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொடெக்ஷன் பார்த்து நீங்கள் ஃபோன் வாங்குறது ரொம்ப 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 அட்வைசபிள். ஏன்னா நம்ம வந்து நினைப்போம் வெறும் டஸ்ட்டு தானே, இதனால என்ன ஆக போகுது, டஸ்ட் படாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபோனை வந்து நீங்கள் சும்மா ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க, அது வந்து டஸ்ட் படுது இல்லைனா வாட்டர் படுதுன்னா அது வந்து டேரெக்டாக போர்டில் போய் ஹிட் பண்ணி ஃபோனே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோன் வந்து திரும்ப ஆன் ஆகவே ஆகாது. அண்ட் மிக மிக முக்கியமான நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கி அது வாட்டர் டேமேஜ் ஆகுது, தண்ணியில் போட்டு டேமேஜ் ஆகுதுன்னா அது வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து வாட்டர் டேமேஜ் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐபி ரேட்டிங்ஸ் பார்த்து உங்களுடைய ஃபோனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தண்ணினால ஏற்படுற டேமேஜில் வந்து தவிர்க்கலாம், டஸ்ட்னால ஏற்படுற டேமேஜில் வந்து தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.